வட்டக்கடலு உன்னை பார்த்து நிங்க ஓ முட்டை கண்ண முட்டி சொல்லிடணும் பச்சை பொய் அத நெய்யில் ஊத்தி ஓ சொச்சோ மிச்சோ நான் கொட்டிடணும். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். காதலே இல்லாத காதல் கதையாக உருவாகி இருக்கிற காயல் படத்தோட டீம் இன்டர்வியூக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். மேம், முதல்ல உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது என்ன மேம் காதலே இல்லாத காதல் திரைப்படம்? இன்னைக்கு நீங்க செய்தித்தாட்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய காதல் கதைகள் இருக்கு. அது எல்லாமே ஒரு உயிரை போக்கும் அல்லனா உயிரை மாய்க்கும் ஒரு காதல் கதைகளாக தான் இருக்கு. காதல்ங்கிறது மறைஞ்சு போகுது இல்லையா? இன்னைக்கு நீங்க கவினுடைய காதலை காட்டில் பேசுறதை விடவும் கவினோட மரணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. நீங்க காதல் மட்டுமே பேசும்போது தான் அது காதல் படம். காதல்னால இருக்கக்கூடிய பாதிப்புகளை பேசும்போது அது காதல் இல்லாத காதல் படம். ஓகே, இந்த எனக்கு கவிஞர் இசையோட ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வந்தது. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் ஆயிட்டு, காதல் இது எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டான படமா பார்க்கலாமா? ஆமா, இதுல கடல் எல்லாற்றையும் வேடிக்கை பார்க்குது. ஓகே, இப்போ உங்களோட சும்மா உங்களோட ஃபிலிமோகிராஃபி பார்த்துட்டு இருந்தப்போ நிறைய பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸாக இருக்குது. பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் அரசியல் படங்கள் கிடையாது, அரசியல் சார்ந்த புரிதல் இருக்கக்கூடிய படங்கள். மெட்ராஸ்ல இருந்து இரண்டாம் உலகின் கடைசி அந்த படங்கள்ல இருந்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி பல படங்கள் அரசியல் சார்ந்த புரிதல் இருக்கக்கூடிய படங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது நீங்க கான்சியஸ் சாய்ஸா பண்றீங்களா, இல்ல அது உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் அதை அமைச்சு கொடுக்குதா? அந்த மாதிரி சூழல் தான் அமைச்சு, அவங்க கூட தான் நான் இருக்கிறேன். அதனால அந்த படங்கள் எனக்கு வருது, நான் அதை பண்றேன். மற்றபடி நான் கான்சியஸா அதை சூஸ் பண்றதே இல்லை. நம்ம வர கேரக்டர் நம்ம கரெக்டா புரிஞ்சு பண்ணிடுறோம், அது ஒண்ணு இருக்கு. இப்போ குண்டுல ஒரு போலீஸ் கேரக்டர் தான். ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப நெகட்டிவான ஒரு போலீஸ் தான் அவன். ரொம்ப முதலாளிகள் ஏவி விடுற ஒரு போலீஸாக தான் இருப்பான். ஸோ அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றத நம்ம அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான். நம்ம அந்த மாதிரியான ஒரு கேரக்டரே கிடையாது, நம்ம அது அப்படி கிடையவே கிடையாது. எண்ணங்கள் கூட அது கிடையாது. பொலிட்டிக்கலாக நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளும் கிடையாது. பட் நடிக்கும்போது நம்ம அதை பண்ணி தான் ஆகணும், நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ அது சூழல் தான். என்னை சுற்றி இல்லை, நான் அவங்கள சுற்றி தான் நான் இருக்கிறேன். என்னை சுற்றி அவங்க இருக்கிறதுனால எனக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் பேசுறதுனால எனக்கு அது பிடிக்குது. அந்த விஷயங்கள், அந்த அரசியல் எனக்கு பிடிக்குது. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அவங்க என்ன அப்ரோச் பண்ணும்போது நானும் ஈஸியாக பண்ணிடுறேன். அவ்வளோ வேறு எதுவும் விஷயம். ஓகே, ஒரு பெர்ஃபார்மராக உங்களுக்கு இப்போ நீங்கள் அல்லாத ஒரு கதாபாத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை அப்படி ரிசீவ் பண்ணி அதுதான் நம்பி அது எவ்வளோ டஃப்பாக இருக்கும்? ஏன்னா நீங்க ஒரு சாதாரண கதாபாத்திரத்தை நம்புறதை விட நீங்களா இருக்க விரும்பக்கூடாத ஒரு கதாபாத்திரத்தை நம்பி இந்த படங்கள் இல்லை, இந்த படத்துல இல்லை, இந்த படமே அப்படிதான். ஓகே, நான் நினைச்சேன், அடுத்த கேள்வி அதுதான் இருந்தது. என்னன்னா வழக்கமான படங்கள்ல கரைக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க, இந்த படத்துல கரைக்கு இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். பட் ஓகே, இந்த படமே அப்படிதான். நான் நினைச்சா அழுவேன், நினைச்சா பயங்கரமா அழுவேன். இப்ப கடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அழணும், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா கடலுக்கு போயிடுவேன், பீச்சுக்கு போயிடுவேன், தனியா போய் நின்றுட்டு இருப்பேன். நான் மாட்டுக்கு பார்த்து அழுவேன், சிரிப்பேன், எதையாவது பண்ணிட்டு அங்கே அதோட முடிச்சு தொடச்சு போட்டு வந்துடுவேன். நான் சிரிக்கிறேன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த இடத்த கலக்கலன்னு வச்சுக்கிட்டு நான் மாட்டு சிரிச்சு நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கும். ஸோ 2 எமோஷனும் எனக்கு உண்டு ஆக்சுவலா. பட் இதுல எப்படின்னா அழவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. ஒரு சீன் லிட்டரலா அழணும், எவனா இருந்தாலும் அழுதுருவான். சரிங்களா? எவனா இருந்தாலும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட், நம்ம நினைச்ச ஒருத்தர் இல்லை இன்னைக்கு அப்படின்னும் போது எங்க இருந்தாலும் செம சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, பட் அந்த பொருள் இல்லை அப்படின்னும் போது நீங்க கோவிலுக்கே போயிட்டீங்க. கோவில் எதுக்கு போவோம்? கடலுக்கு போற மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு இடத்துல போய் நம்ம அழதான் செய்யணும். அந்த இடத்துல மைக்ல சொல்லுவாங்க, தம்பி அழக்கூடாது. இப்ப என்ன பண்ணோம்? அந்த இடத்துக்கிட்ட வரணும், ஆனா கண்ணுல தண்ணி விட, ஆனா கண்ணுல தண்ணி வரக்கூடாது. ஆனா 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 எனக்கு ஒண்ணு வேணும். சரி, ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ரெடியா தம்பி, ரெடிக்கா பண்ணலாங்க. ஆனா கண்ணுல தண்ணி வரக்கூடாது, தண்ணி வரக்கூடாது.
இந்த நடிகை திலகம் படத்துல சிவாஜி இவங்க நடிச்சல வரணும், ஒரு கண்ணுல மட்டும் தண்ணி வரணும், அதுவும் இந்த டியூரேஷன்ல வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் அந்த கேரக்டரை உணர்ந்துட்டாலே, நம்ம அந்த டைலாக் உணர்ந்துட்டா, அந்த சீக்வன்ஸை உணர்ந்துட்டா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளிசரின் இல்லாமல் என்னால் அழுதுற முடியும். நான் அந்த அளவுக்கு அந்த பண்ண முடியும், என்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நான் பண்ணியிருக்கேன் அதை. இல்லைக்கா நம்ம அழுதுலாம்க்கா, நல்லா இருக்குங்கக்கா, எனக்கு அது வேண்டாம், ஐயோ எப்படி. ஸோ இது பயங்கரமான சேலஞ்சான இருக்குது. அதே போல ரொம்ப சந்தோஷத்தையும் வெளியே காட்டக்கூடாது. அவன் காட்ட மாட்டான், அந்த கேரக்டர் ரொம்ப சந்தோஷம் வெளியே காட்ட மாட்டான். அவன் தன்னோட காதலை கூட, இப்போ எனக்கும் சுகாதாருக்கும் அப்படிதான் இருக்கும். எனக்கு உள்ள ஒரு பயங்கரமான ஒரு காதல் இருக்கும், ஆனால் நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். வேண்டாம், மறுபடியும் ஒன்று வேண்டாம், இல்லை வேண்டாம், இன்னும் காதல் வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அவன் ரசிச்சுக்கிட்டே இருப்பான், அது ரொம்ப எமோட் பண்ணுறக்கூடாது. ஸோ இது பண்ணுறது ரொம்ப டஃப். அகைன் உங்ககிட்ட இருந்து கேள்விகள்லாம் இல்லை, அந்த அப்படியே ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு இருந்தீங்கல்ல, இந்த படத்துல இருக்கக்கூடிய சந்தானம் நைட்டு மிமிக்ரி பண்ண வைப்பாங்க தெரியுமா, அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்கா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு காலையில இருந்து. இப்போ நம்ம சுவாகதாக்கு பிடிச்ச ஓகே இல்ல காயல் தேன்மொழி ஒண்ணு, ஃபர்ஸ்ட் தேன்மொழி. நான் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின். இவர் நைட்டு ஃபுல்லா பாட சொல்லுவார் போலயே. வந்தவங்களா ஒரு பாட்டு கேட்டாங்க, இவர் 4-5 பாட்டு கேட்பாரு. டமரு டமரே பாடுறாங்க. அக்கா என் கூட சேர்ந்து பாடுங்க, டைரக்டர் என் கூட சேர்ந்து பாடுங்க. அவங்க சிறந்த பாடகி. அக்கா தான் ஆனா எழுதிருக்காங்க, அவங்க எழுதிருக்காங்க, அவங்க பாடுறாங்க. முட்டக்கடலு வட்டக்கடலு உன்னை பார்த்து நிங்க, ஓ முட்டக்கண்ண முட்டி சொல்லிடணும், பச்சை பொய் அத நெய்யில் ஊத்தி, ஓ சொச்சோ மிச்சோ நான் கொட்டிடணும், உள்நாடி துடிக்கத முகத்தை காட்டவா, உன்னடி சாலையில உன்னத்த வாங்க கேட்கவா. அவ்வளவுதான். நான் சொன்னேன் நல்ல கம்போசிஷன் இந்த படத்துல இருக்கிற எல்லா தென்மொழியா இருக்கட்டும், இந்த பாடலா இருக்கட்டும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆக்டிங் நீங்க சீரியஸா எடுத்து பண்றீங்களா? பிகாஸ் உங்களோட ரொம்ப சூசியா ரொம்ப தேர்ந்தெடுத்து பண்ற மாதிரி இருக்கு, உங்களோட கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே, எதனால அந்த ஒரு கான்ஷியஸ் டெசிஷன்? ஏன்னா அது என்னோட டெசிஷன். அது ஓகே, அதுதான். அது எதனாலதான் அது காம்படிட்டிவான வேர்ல்டுல நீங்க இந்த ஓகே நான் எனக்கு பிடிச்சத பண்றேன் அப்படின்ட்டு ஒரு ஜோன்ல இருக்கீங்கல்ல? ஆமா, ஏன்னா எனக்கு காம்படிஷன் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஓகே, ஐ டோன்ட் பிலாங் இன் எனி ரேஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு பிலாங் இன் எனி ரேஸ். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் குட் ஆர் பேட், பட் ஐ சோஸ் இட். From my playback singing days, I was never associated with somebody or something. ஏன்னா எனக்கு எந்த ஆங்கருமே இருந்ததில்லை. மதுரையிலேருந்து வந்த ஒரு கருப்பா உள்ளியா ஒரு பொண்ணு, அவ்வளோதான் எனக்கு ஐடென்டிட்டி. ஏதோ பாடுவாப்பா, சுமாராக பாடுவா, ஆனால் இவ்வளோ காட்டிலும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க தான் என்னை இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. கடைசியில் தான் நிற்க வைப்பாங்க, கோரஸில் கூட பின்னாடி ரோல தான் நிற்க வைப்பாங்க. அங்கேருந்து முன்னாடி ரோக்கு வரத்துக்கு ஒரு எஃபர்ட் இருக்குது, ஒரு இது இருக்குல்ல, அதே தான். அந்த விஷயங்கள் கொஞ்சம் உங்களை மெருகேற்றும். ரொம்ப ஈஸியாக யாரோட இப்போ எனக்கு காயல் படமே வந்து தமயந்தி அக்காவும் என்னோட ஃபியான்சே, இப்போ என்னோட கணவர், அப்போ எங்களுக்கு என்கேஜ் ஆயிருந்தது. அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப எடுத்து சொல்லி நான் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிங் ஏன் நான் சூஸ் பண்ணணும், வை கான்ட் ஐ பி அன் ஆக்டருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. காயல் யாருக்கு சொன்னாலும் எந்த பெரிய ஹீரோயினோ அக்கா பிடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க அமுதாக்கு ஸ்வாகதா வேணும்னு மைண்டில் வச்சுட்டு என்னை தேடி வந்து இந்த கதையை சொன்னாங்க. ஆனால் நான் ஏன் ஆக்டர் ஆகணுங்கிற புரிதலை ரொம்ப மெனக்கட்டு தான் எனக்கு புரிய வச்சாங்க. ஏன்னா நான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிற ஆள். அண்ட் எந்த ரேஸும் எனக்கு பிடிக்காது, எனக்கு யாரோடையும் போட்டி போட பிடிக்காது. போட்டி போடணுங்கிற காரணத்துக்காக 7 பெரிய படங்களை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சொன்னா ஒரு படத்துக்கு நான் நேஷனல் அவார்டு அளவு கூட கிடைச்சிருக்கு. நான் அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். அந்த படத்துல இருந்து வெளியில வந்தேன். ஏன்னா எனக்கு போட்டி வேண்டாம். எனக்கு யாரையும் கீழே தள்ளியோ அவங்களோட நான் கொஞ்சம் பெட்டர்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது. அது பர்சனாலிட்டி இல்லை. நான் காயல் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் 3 படங்கள் பண்ணேன். 3மே அவ்வளோ அழகான கதைகள், சின்ன படங்கள் தான், எதுவும் பெருசெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, அந்த கேரக்டரோட என்னால் ரெசனேட் பண்ண முடிஞ்சா, அந்த கேரக்டருக்கு என்னால் ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்குது, அந்த வேல்யூ மக்களால் பார்த்து உணர முடியும்னு தெரிஞ்சா மட்டும்தான் நடிப்பேன். நான் ரொம்ப எனக்கு பாருங்க, ஐ எம் ரெடி, எனக்கு ஆஃபர்ஸ் கொடுங்க, மார்க்கெட்ல அப்படி இல்லை, இல்லவே இல்லை, எனக்கு அப்படி தேவையே இல்லை.
நைஸ், இன்ட்ரெஸ்டிங். காயல் சூஸ் பண்றதுக்கான காரணம், இவ்வளவு சூஸியா இருக்கிற ஸ்வாகதா, ஓகே நான் காயல் நான் பண்றேன் அப்படின்னு? யா, காயல் வந்து என்னோட படம் பைதவே. அதுக்கு முன்னாடி நான் வந்து பல ஆஃபர்ஸை வேண்டான்னு சொல்லியிருக்கேன், நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் யங்கரா இருந்தப்ப கூட இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு பாட்டு போதுன்னு தான் இருந்திருக்கேன். காயல் எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா தெரிஞ்சது அந்த கதை. அண்ட் அக்கா அந்த கதையை எழுதியிருக்கிற விதம், அந்த கதையை எனக்கு நரேட் பண்ண விதம், கேரக்டர் ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்த விதம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, ஒரு ஃபீமேல் டைரக்டர். எனக்கு தெரியும் ஒரு பெண்ணா, பெரிய காட்ஃபாதர்ஸ் இல்லாத ஒரு பெண்ணா இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளோ மெனக்கடணும், எவ்வளோ அழுக இருக்கும், வலி இருக்கும், வேதனை அவமானங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு சொல்லும் போதே கண்ணில் தண்ணி நிற்கிது. காசு கொடுக்க மாட்டாங்க, கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்களை தாண்டி வெள்ளைத்தோலுக்கு ஒரு மரியாதையும் கருப்பு தோலுக்கு இன்னொரு மரியாதையும் நிறைஞ்ச உலகம் இது. இதே ஆணுக்கு ஒன்றும் பெண்ணுக்கு ஒன்றும், இத்தனையும் மீறி என்ன மாதிரி அக்கா மாதிரி இருக்கிற பெண்கள் முன்ன வந்து நான் ஒரு கதை சொல்ல போறேன்னு சொல்லும்போது அந்த கையை இறுக்கி பிடிச்சி நான் உன் கூட இருக்கேன், நீ கூட்டு போக்கான்னு சொல்லணும்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் காயலுக்கு ஓகே சொன்னேன். கடைசியா ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் முடிச்சுட்டு இந்த இன்டர்வியூ ரேப் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியான, இப்போ நீங்க வந்து ஒரு தலைமுறையை சேர்ந்த ஆட்களா இருக்கிறீங்க. நான் ஒரு ஜென்சி கிட்னு வச்சுக்கோங்க. என்னோட எங்க காலத்துக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் முகத்துக்கு நேராவே சொல்லலாம், டேய் இதெல்லாம் நீங்க நல்லா பண்றீங்கடா, இதெல்லாம் உங்ககிட்ட உங்க ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ்ல இதெல்லாம் எனக்கு ஒத்து வரலடா அப்படின்ட்டு காதல் சார்ந்து சொல்லலாம். மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, அது ரொம்ப அப்ரிஷியபிளா இருக்கு. சும்மா அந்த ஐயோ ஒரு நம்மளை யார் லவ் பண்ணுவா அந்த சீன்லாம் இல்லை ஜென்சி பசங்க கிட்ட. அது ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு. எதை மாத்திக்கணும்னா, கொஞ்சம் ஒரு லவ்வா அப்ரோச் பண்ணும்போது இது கொஞ்சம் சீரியஸா அப்ரோச் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கேஷுவல் வந்து இஸ் நாட் கிரேட் ஃபார் த இமோஷனல் வெல்பீயிங். தட்ஸ் ஆல். யா, இல்ல எனக்கு எதுவும் இல்ல சொல்றதுக்கு. சூப்பரா இருக்காங்க பசங்க, செம்ம சூப்பரா இருக்காங்க. டெக்னாலஜியோட அப்டேட் ஆயிருக்கானுங்க, பயங்கர சூப்பரா இருக்கானுங்க. அதனால எதுவுமே சொல்ல வேணாம், கரெக்டா போயிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி எங்களுக்கு இருந்த கட்டுப்பாடுகள் இப்ப அவங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு இருந்த ஸ்ட்ரக்ஸ் இப்ப கிடையாது. அப்புறம் எனக்கு இருந்த அந்த ஸ்டேஜ் கிடையாது, எனக்கு தேவையான ஸ்டேஜ் கிடையாது, எனக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் கிடையாது, எனக்கு தேவையான மீடியா கிடையாது. டெக்னாலஜி எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வரும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்றாங்க பசங்க, சூப்பரா யூஸ் பண்றீங்க. நீங்க எப்பவும் நிக்கிறது இல்ல பசங்க, இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எனிதிங் பைக் ஓட்டுறான், ஹோட்டலுக்கு போறான், வீடியோ போடுறான், இல்லையா விளையாடுறான், எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒண்ணு இருக்கு, எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ எல்லாருமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. அந்த டைம் வரும்போது நீங்களே புரிஞ்சே மாத்திப்பீங்க. ஸோ எனக்கு எந்த குறையும் இல்லை, சூப்பரா இருக்கு. எங்களோட நீங்க செம்ம ஹாப்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து அங்க பிறந்தவரா அப்படின்ற ஒரு பொறாம தான் இருக்கு எனக்கு. மற்றபடி செம்ம சூப்பரா பசங்க போயிட்டு இருக்கானுங்க. நீங்க நெகட்டிவ் சொல்லாத ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா எனக்கே நெகட்டிவ் இருக்கு. இல்ல அது எப்பவுமே இருக்கிறது. இப்போ என்ன கேட்டா நான் ஒரு நெகட்டிவ் ஒன்று சொல்லுவோம்ல, அது பொறாம, அது பேரு நெகட்டிவ். இங்க இருந்து ஒரு 10 பூமர், அப்ப நீ பூமர் ஆயிட்டு அர்த்தம். அது ஜெனரேஷனல் கேப்ல வர ஒரு சின்ன, அப்பானா ஒன்னு அட்வைஸ் பண்ணணும், அண்ணனா ஒன்னு அட்வைஸ் பண்ண ஒரு இதேதான் கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அதுதான் அது ஜெனரேஷன் கேப்ல வர்றது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்தந்த டைம்ல அவங்க போயிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதை கரெக்டா யூஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. அதனால குறைகள் எதுவும் பெருசா இல்லை. அவனுக்கு நல்லா புரிஞ்சு தெளிவா இருக்காங்க, மெச்சூர்டா இருக்காங்க பசங்க, சூப்பரா இருக்காங்க. எனக்கு எந்த குறையும் தெரியல அவன்கிட்ட. நைஸ் நைஸ். கடைசியா நமக்காக நிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. எல்லாரும் அடி வாங்கியே பழகிட்டோம், ஒருத்தராவது வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கு. நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க சார், நல்லா லவ் பண்றீங்க. அதுல ஒண்ணு யோசிச்சீங்களா, உங்களை பூமர் அங்கிள்னு சொல்லிட்டு அவர் எங்க பார்த்தாரு. அவரு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன், ஒரு ஜாலியா இருந்துட்டு போறாங்க. அவர் சிங்கிள்னா Facebookல இருக்காரு. அந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் நான் மாத்த வந்து தேடினேன், பட் தெரியல, நம்ம என்ன பண்ண முடியும். அப்புறம் ஒரு பையன் சொன்னான், அதான் ஜென்சியா, ஆனா அதெல்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்ல, நீங்க மாட்டு போயிட்டே இருக்காங்க. சூப்பரா தம்பிட்டு அதெல்லாம் மாத்தி வைக்காதீங்க, வேலைக்கே ஆகாது. அப்படி மாத்தினாலும்
நீங்க என்ன நினைவு நடக்கணும், ஏன் நான் மாத்திட்டு ரைட் விடு தம்பி போலாம். சோ ஆக்சுவலா கேட்டாரு இந்த இன்டர்வியூக்கு நீயும் கூட வரியான்னு கேட்டுட்டு தான் உள்ள வந்தாரு. யாருகிட்ட? என்கிட்ட. ஓகே ஆன்சர் பண்ணுங்க மேம் நீங்க சொல்லுங்க. வருவாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜட்மெண்ட்ஸே இல்ல இந்த ஜெனரேஷன்ல. பிடிக்கல. ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஜட்மெண்ட்ஸே இல்ல. யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்றது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. அப்புறம் இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீ வாடா அம்மா அப்படிங்கறது இருக்கு இல்லையா? இது வந்து இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் எவ்வளவு அழகா இவால்வ் ஆயிடும் தெரியுமா? இந்த ஜெனரேஷன்ல இவங்க வந்து அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்களா, எல்லாம் ஓரம் கட்டிடணும். அது ஒரு அந்த சேஞ்ச்ல அப்படி இப்படி வந்து சில பின்வாங்கல்கள் இருக்கதான் செய்யும். அது இயல்பு, யாருனாலும் அப்படிதான் அது இருக்கு. பர்ஃபெக்டா இருக்காங்க. ஒன்னே என்ன எக்ஸ்ட்ராவா சொல்லலாம்னா, இன்னும் ரொம்ப செல்ஃப் ஓரியன்டா இல்லாம கொஞ்சம் அந்த எம்பத்தி வந்து இன்னும் கொஞ்சம் கூடலாம் மத்தவங்களுக்காக அப்படிங்கறது வேணா அடிஷனலா வருது. ரொம்ப நல்ல ஆக்சுவலா அது வயசுல கொஞ்சம் அப்படி கணிஞ்சி பழம் அப்படி வந்ததுக்கு அப்புறம் கூடிரும் மேம். ஏன்னா அந்த இப்ப எனக்குன்னு சொல்லல, இல்ல இப்பவுமே கூடணும்னு தான் சொல்றேன். கனியெல்லாம் வேண்டாம், காயா இருக்கும் பொழுதே ஜாலியா ஓகே ஒயிட்ஸ் மாதிரி இருக்கு. நான் வேணா நீங்க எல்லாம் இந்தியாஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏய் டாட் கம் ஆன் டாட் மச்சான் போலாம் வாடா அந்த மாதிரி இல்ல. நீ என்ன நீ முதல்ல நீ ஜென்சி இல்ல போல, நீ 90s நீ 80s கிட்ஸ் நீ. ஜென்சி தான். அட்வைஸ் கேட்டுக்கிட்டு 90s kid. 99 ஜென்சி தான். ஆமா 2000 இப்ப அவன் டீனேஜ்ல அவன் தான் சொல்லுவாரு. அவன் அதுதான் அது தெரியல. அது ஒரு கால்குலேஷன் அவனுக்கு வச்சிருக்காரு. நமக்கு தெரியல. அது தெரியாத மாதிரி காட்டினா பூமர் ஆயிடும். தம்பி சொல்ற தம்பி. ஃபைனலா நிறைய விஷயங்கள் டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம், ஃபன்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஒட்டுமொத்த படக்குழுக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ரொம்ப அடிதடி வன்முறைன்னு பார்த்துட்டு கொஞ்சம் பிளசண்டா ஒரு கதை கேட்கணும் போல இருக்கு. காயல் படத்துக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். நன்றி.